அக்கா அக்கா அக்கா, அருள் எதுக்கு வானதி சொல்றதெல்லாம் கேட்டு விவசாயம் பண்றான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்க்கா. அப்படியா? எதுக்குடா பண்றான்? அது எதுக்காக அத பண்றான் புரியவே இல்லையே. ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்காம விடக்கூடாது. இரு வரேன். மாமா வாங்க போலாம். என்ன எங்க கூப்பிடுற? விவசாயம் பண்றதா சொல்லிருக்கீங்கல்ல, அப்ப வயலுக்கு போகணும்ல. நான் வரல. வரலையா? ஏன்? எனக்கு அங்க சப்போர்ட்டா இருந்த ஒரே ஆள் அருணாச்சல தாத்தா மட்டும்தான். நீ இப்ப அவரையும் எனக்கு எதிரா மாத்திட்டல்ல, இனிமே நான் வரமாட்டேன். வரமாட்டேன்னு சொன்னா எப்படி? நீங்க போட்டியில ஜெயிக்கணும்ல. போட்டியா? என்ன போட்டி? அப்ப நான் உங்களை விட்டு போக கூடாதுன்னு தான் நீங்க ஆசைப்படுறீங்க, அப்படிதானே? ஏய், அப்படி ஒரு நினைப்பு உன் மனசுல இருக்கா? நீ எப்படா என் லைஃப்ல இருந்து போய் தொலைவா நினைச்சுக்கிட்டு இருக்க? உண்மையாவே நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு முன்னாடியே கிளம்பி வயலுக்கு போயிருக்கணுமே. போகாம இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன எதுக்கு மாமா மறுக்கிறீங்க? நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற ஒப்பந்தத்தை தான் நான் சொல்றேன். நீங்க விவசாயம் பண்ணி என்ன விட ஒரு மூட்டை அதிக விளைச்சல் எடுத்தாதான் நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு சொல்லிருக்கேன்ல. ஓஹோ, இதுதான் விஷயமா? நீ என்னை விட்டு போறன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த ஒரே காரணத்துக்காக தான் நானும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். உனக்கு எதிராக விவசாயம் பண்ணி உன்னை ஜெயிக்க முடியாதுங்கிற திமிர்ல தானே நீ இப்படி எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்க. டேய், உன்னை விட அதிகமா விளைச்சல் எடுத்து உன்னை ஜெயிச்சு உன்னை என் லைஃப்ல இருந்து துரத்தி அடிக்கிறேன் பாரு. இந்த விஷயத்தை அக்கா கிட்ட சொல்லணும். அப்படின்றாங்க. என்னடா சொல்ற? அந்த வானதியை விட அருள் அதிகமா ஒரு மூட்டை விவசாயம் பண்ணிட்டா அந்த வானதி அருளை விட்டு போயிடுறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காளா? ஆமாக்கா, அவளே அவ வாழ்க்கைக்கு ஆப்பு வச்சுக்கிட்டா பாத்தியா? டேய், அந்த வானதிய சாதாரணமா நினைச்சிராத. அவ லேசுப்பட்ட ஆளே இல்ல. இதுக்குள்ளயும் அவ வேற ஏதாவது திட்டம் வச்சிருப்பாடா? அக்கா, அவ என்ன திட்டம் வச்சிருந்தா நமக்கு என்னக்கா? நமக்கு அருளும் அந்த வானதியும் பிரியணும். அதுக்கப்புறம் நம்ம அருளுக்கு அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதானே? அந்த வேலையை நம்ம பாப்போம்க்கா. அப்படியெல்லாம் விட முடியாதுடா. அந்த வானதி எதுக்காக இப்படி ஒரு போட்டி வச்சிருக்கான்னு நமக்கு தெரிஞ்சே ஆகணும். டேய், நான் உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த வானதி லேசுப்பட்ட ஆள் இல்லடா. அவ காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டான்னு சொன்னேன்ல. பாத்தியா, அருள் விவசாயத்துல ஜெயிச்சா அவனுக்கு வேலை கிடைக்கணும்னு தான் அவ அருளை தூண்டி விட்டு போட்டிக்கு இழுத்து அவனை விவசாயம் பண்ண கூட்டிட்டு வந்திருக்கா. அக்கா, இது நமக்கு நல்லது தானக்கா? அருள் போட்டியில ஜெயிச்சா அந்த வானதியை விட்டுட்டு அமெரிக்காவுக்கு போயிடுவான்ல. அப்புறம் என்ன, இனிமே நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லல்ல. முட்டாள்தனமா பேசாதடா முட்டா பயலே. நான் என்னக்கா தப்பா சொன்னேன்? அருளுக்கு வேலை கிடைச்சு அதுக்கு காரணம் அந்த வானதி தானே அருளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. அருள் ஒருவேளை மனசு மாறி அந்த வானதியை ஏத்துக்கிட்டானா என்ன பண்ண முடியும்? அதனால அருள் விவசாயம் பண்ணி ஜெயிக்க கூடாது. அருளுக்கு இந்த வேலையே கிடைக்க கூடாது. அக்கா, அருளுக்கு வேலை கிடைக்கலனா அவன் இங்கே தானே இருப்பான். அது வானதிக்கு தானே நல்லது. அது ஏன்க்கா நீ யோசிக்கவே மாட்டேங்கிற? டேய், அந்த வானதி தான் விளைச்சலுக்கு அப்புறம் அருளை விட்டு பிரிஞ்சு போயிடுறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கால. அது போதும் நமக்கு. அத வச்சே அருளை விட்டு அவளை நிரந்தரமா பிரிச்சு அவளை அவ வீட்டுக்கே அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அருளை நம்ம பக்கம் இழுத்து கோடீஸ்வரி ஐஸ்வர்யாவுக்கே அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதனால அருள் இங்கதான் இருக்கணும். அக்கா, நல்ல ஐடியா தான்க்கா. அப்ப நம்ம அருளை எப்படியாவது விவசாயம் பண்ண விடாம தடுத்து தோக்க வைக்கணும். தோக்க வச்சிடலாம்.
கரிகாலா, ஏய், கரிகாலா, எழுந்துரு கரிகாலா. ஏய், என்னது இது? யாரு கட்டி போட்டா? ஏய், வீட்டுக்குள்ள திருடங்க வந்திருக்கானுங்க. நம்ம 2 பேரையும் கட்டி போட்டு எதையும் தேடிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணு. ஊர்ல இருந்து நான் கொண்டு வந்த நகையெல்லாம் என் பேக்ல தான் இருக்கு. ஏய், டைட்டா கட்டி இருக்காங்க. முதல்ல அந்த கட்டை எப்படியாவது அவுக்கணும். ஒரு நிமிஷம் எந்திரியே. மெதுவா. ஐயோ, இந்த கட்டை நாம எப்படி அவுக்குறது? ஒரு ஐடியா இருக்கு. என்ன? ஆனா அதுக்கு நீ உதவி பண்ணணும். என்ன செய்யணும்னு சொல்லு. கட்டை அவுக்குறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். நீ கொஞ்சம் நல்லா முன்னாடி போயேன். நீ நல்லா முன்னாடி போய் புஷ் பண்ணு. அது எப்படி முடியும்? ஏய், கொஞ்சம் நல்லா முன்னாடி புஷ் பண்ணு. அப்படிதான் அப்படிதான். அப்பா, இரு இரு, என் கணிப்பு கொஞ்சம் தப்பாயிருச்சு. நான் உன்னை நினைச்சா வேற மாதிரி நடந்துருச்சு. நீ வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது யாராவது வேணும்னே பண்ணுவாங்களா? சரி, என்னால இப்படி நிக்க முடியாது. நான் திரும்புறேன். ஏய், அதெல்லாம் வேணாம், ஒரு நிமிஷம் இரு. இப்போ நான் என் கைய தூக்குறேன். நீ அப்படியே உன் பல்லால கட்டி இருக்கிற கயிறு கடிச்சு அவுத்து விடு. என்னது? பல்லால கடிச்சு அவுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. என் பல்லுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? என்னால முடியாது. திருடனுங்க கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும்னா பல்லால கடிச்சு அவுத்து விடு. இல்லனா வேணாம். உன் நகை வேற பேக்ல இருக்கு, பாத்துக்க.